விஷயம் என்னன்னா என்னோட நண்பர்களே, என்னோட சின்ன வயசுல நான் எல்லாருக்குமே பிடிச்சவனா இருந்தேன். ஆனா என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் அன்னையிலிருந்து என்ன ஓரம் கட்டிட்டாங்க. வீட்டுல என்ன ரொம்ப வெட்டியா உட்கார வச்சிட்டீங்கம்மா. அப்ப நீ அவனை பாரு, தங்க மாதிரி இருக்கான்ல என் பேராண்டி. என் பேராண்டி தான் என் உயிர். ஆமா மம்மி, அப்பா மாதிரி தானே புள்ளையும். அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. தேங்க்ஸ் பல்லவி. என்ன ஜெராக்ஸ்? என் பேராண்டி ரன்பீர் இருக்கானே, மலாய் பன்னீர் மாதிரி. அப்புறம் நீ கருப்பு பணியாரம். கருப்பு பணியாரமா? கமான் மம்மி, தால் மக்கனின்னு சொல்லுங்க. மலாய் பன்னீர் அப்புறம் தால் மக்கனில கலர்ஸ்ல மட்டும் தானே டிஃபரெண்ட் இருக்கும், மத்தபடி ரெண்டுமே நல்லா இருக்கும். என்ன காலங்கத்துல அப்பா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பாத்தியா பல்லவி, லேட்டா வந்தாலும் வர வேண்டிய நேரத்துக்கு சரியா ஒண்ணு வந்துட்டான். இல்ல ரன்பீர், கருப்பு பணியாரம் இருக்குல்ல, அது ரோட்ல எந்த கடையில வேணா கிடைக்கும். ஆனா மலாய் பன்னீர் மலாய் பன்னீரா? ரெஸ்டாரண்ட்ல மட்டும்தான் கிடைக்கும். நீங்க சொல்றத பார்த்தா நான் ரொம்ப ஹேண்ட்ஸம்னு சொல்ல வரீங்க அதானே? நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னோட அப்பா தான், அப்படிதானே? பாத்தீங்களா? கிவ் மீ ஹை ஃபைவ், கிவ் மீ ஹை ஃபைவ் சொன்னேன். நீ இவ்ளோ பேசுறதுனால நான் ஒரு ரகசியமான விஷயத்த சொல்லிடுறேன். இவன் பிறக்கும் போது நான் அப்ப நிறைய படங்கள் பாப்பேன். அதனாலதான் இன்னைக்கு அவனை பாக்குறதுக்கு ஆக்டர் மாதிரி இருக்கான். என்ன எப்படியா ஆக்டர்னு சொல்லிட்டீங்களே. அது சரி, உங்களுக்கு எந்த ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? எம்ஜிஆரா இல்ல சிவாஜி கணேசனா? இவங்க நடிக்கிற படத்துல எல்லாம் ரவுடிங்க இருப்பாங்கல்ல, இந்த ஹீரோ எல்லாம் அடிப்பாங்களே, அவங்கள மாதிரி தான்டா நீ இருக்க. என்னம்மா கடைசியில இப்படி கவுத்துட்டீங்க? நான் ரவுடி மாதிரியா? அதுவும் அடி வாங்குற ரவுடி மாதிரி. ஆனா ஒண்ணு மம்மி, நீங்க என் ஹஸ்பண்ட் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டீங்க. சாரி. நான் போய் பார்க்க. நானே பாக்குறேன். வீட்ல யாரும் இல்ல. யாருமா? மாயாவோட அப்பாவும் அம்மாவும். ஐயோ அம்மா, இப்படி கதவை மூடிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. அட நீங்களா? வணக்கம். அம்மா, அது அம்மாவுக்கு உங்களை அடையாளம் தெரியல. ஆக்சுவலி அவங்க மாயாவோட அப்பா அம்மா. சாரி, அவங்களுக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு இல்லையா, அதான் அவங்களுக்கு கண்ணு தெரியல. வேற யாரோன்னு நினைச்சுக்கிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு அடையாளம் தெரியுதுல்ல. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வெல்கம். வாங்க. மன்னிச்சிருங்க, உள்ள வாங்க. நாங்க சொல்லாம கொள்ளாம திடீர்னு நீங்க வந்துட்டோம். அட நோ ப்ராப்ளம், வாங்க. இப்படி திடீர்னு வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அப்புறம் வர வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி சொல்லுமா சடங்கு இருக்குல்ல, அதாவது நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அதனால நாங்க சடங்கு பண்ணணும் இல்லையா? அத கொடுமா. இப்பவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு கொடுப்போமே, இப்ப எதுக்கு இதெல்லாம்? இங்க பாருங்க, இதெல்லாம் தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாதீங்க. கொடுங்க கொடுங்க. எங்க பொண்ணு, அதாவது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு நாங்க நிறைய செய்வோம். நீங்க வரதட்சணைன்னு சொல்லி அதெல்லாம் வேண்டாம் சொல்லிடுவீங்களா? ஆமா, அதுல உங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க எங்க கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, நாங்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டோம். நீங்க வேற. என்ன மாப்பிள்ள, என்ன எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மாப்பிள்ள எதிரி ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா. மாப்பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மிரட்டுறாரு. உன் மூளையை கொஞ்சம் உங்க அப்பாவுக்கும் கொடுப்பா. இந்த கல்யாணத்துல நீ சம்மதம் சொல்லிட்டேன்னு சொல்லு, அவருக்கு புரிய வைங்க மாப்பிள்ள. அப்பாவுக்கு உண்மையாவே புள்ள மேல பாசம் இருந்தா பையனுடைய சந்தோஷத்துக்கு தடையா இருக்க மாட்டார்ல. ஒரு மினிஸ்டர் கிட்ட இருந்து என் பிஏக்கு ஒரு கால் வந்துச்சு. அவர் சொன்னாரு, சௌபா கிட்ட சொல்லி வை, கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த கூடாது அப்படி இப்படின்னு. கல்யாணத்துல எப்படி கட்டாயப்படுத்துறாங்க சொல்லுங்க? கல்யாணங்கிறது ஒரு 2 இதயம் சம்பந்தப்பட்டது, 2 மனசு சேர வேண்டியது. இந்த சௌபே ஏதாவது செஞ்சானா யாரும் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு விட்டுடவே மாட்டான். ஆமா, அந்த பேர் யாருதுப்பா? நம்ம பார்ட்டில கூட அவங்களுக்கு சீட்டு கொடுத்துமே. விஷ்ணு. அப்புறம் அந்த விஷ்ணுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? விஷ்ணுவோட அப்பா மேல கவர்மெண்ட் சம்பந்தமா கேஸ் ஆச்சு. எந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சாரோ அந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு வருஷம் அவார்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டிபார்ட்மெண்ட் மூலியமா கேஸ் வந்ததுனால விஷ்ணுவோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. கடவுள் அவங்க அம்மாவுக்கு சாந்தி கொடுக்கட்டும்.
அப்புறம் அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல, மாடியில இருந்து குதிச்சுட்டாங்க. கடைசியில அவங்க தலையில அடிபட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்ப விஷ்ணுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? இப்ப அந்த விஷ்ணு எங்க இருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியில பார்த்தா சூசைட் பண்ணிட்டான்னு தெரிய வந்துச்சு. ஆனா ஜனங்க சொல்றாங்க அவனை மர்டர் பண்ணிட்டாங்கன்னு. அட சும்மா கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாதீங்க, நிரூபிங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இன்னொருத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப தப்பு, சரிதானே? நிச்சயமா. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, விஷ்ணுவோடைய குடும்பத்துக்கு ஏற்பட்டது வேற எந்த குடும்பத்துக்கு வேணாலும் நடக்கலாம். அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நிறைய வேலை வேற பாக்கி இருக்கு, கொஞ்சம் புல்லட்ஸ் வேற வாங்கணும். புல்லட்ஸா? அது எதுக்கு? கல்யாணத்துல ஏர் ஃபயர் பண்ணதான். நீங்க ஃபன் கூட பண்ணுவீங்களா? நல்ல காமெடி, நல்ல காமெடி. அட நமக்கு எதிரி இருந்தா தானே நம்ம அவங்கள ஷூட் பண்ண முடியும். சரி, நாங்க அப்ப கிளம்புறோம். நன்றி. வாங்க வாங்க வாங்க. அட கண்ணு, நீயா? நீ மாயாவோட ஃப்ரெண்டு தானமா? கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரணும். சரி, அப்புறம் நீ உன்னோட அட்ரஸ கொஞ்சம் எனக்கு அனுப்பி வை. நான் இன்விடேஷன் கார்டை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் தனியால வந்துடாத, உன்னோட ஃபேமிலியையும் நீ கூட கூட்டிட்டு வா. இதுக்கு காரணம் நீதான் பிராச்சி. எஸ், இது எல்லாமே இவ்வளவு தான் நடந்துச்சு. நீ தானே ரன்பீரை கன்வின்ஸ் பண்ண, மாயா கிட்ட போய் கன்ஃபெஷன் வாங்க சொன்ன. எதுக்காக இந்த ஸ்டூபிட் பிளான பண்ண? இப்போ உன்னோட ஸ்டூபிட் பிளான் இப்போ உனக்கே திரும்பிடுச்சு பாத்தியா? உன் ஒருத்தினால ரன்பீர் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையில மாட்டிக்கிறான். பிரியா, பிராச்சி மேல எந்த தப்பும் இல்ல. ஓ ரியலி? நீ இப்ப கூட இவளுக்கு தான் சப்போர்ட் பண்றியா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீயே சொல்லு, இது இவளோட ஸ்டூபிட் பிளான் இல்லனா நீ எதுக்காக அங்க போகணும்? போயிருக்க மாட்டேன் ரன்பீர், பிகாஸ் ஐ நோ யூ. அவ மேல எந்த தப்பும் இல்ல, அவளோட ஸ்டூபிட் பிளானும் கிடையாது. சொல்லு, அப்ப யாரோட தப்பு? யாரால நீங்க நிக்கிற? யாரால இவ்ளோ பிரச்சனை நடக்குது சொல்லு? இவளால தான். ஏன் மேடம், நீ பெரிய மகான் ஆகணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? மகானா இருக்கணும்னா நீ உன் வீட்டுல போய் இருக்க வேண்டியது தானே? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நீ ரன்பீரை விட்டு ஒதுங்கி இருன்னு. ஒதுங்கி இருன்னா ஏன் போக மாட்டேங்கிற? உன்னோட ஸ்டூபிட் பிளான உன்கிட்டயே வச்சுக்கோ. உன்னால ரன்பீர் ஏற்கனவே இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கான். அவனோட லைஃபை நீ இன்னும் ஸ்பாயில் பண்ணிடாத. அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? சோ நவ் தயவு செஞ்சு எங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நவ். பிராச்சி, இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏன் இப்படி எல்லாம் யோசிச்ச? பல்லவி ப்ளீஸ் ப்ளீஸ், ஃபார் காட் சேக், அவ மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, புரிஞ்சுக்கோ பல்லவி. ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதுக்கு அவ மட்டும் தான் காரணம்னு சொல்லாது, அது சரியில்லை. கமான்யா, ரியா இஸ் அப்சல்யூட்லி ரைட். அவ சரியா தான் சொல்றா. இதுக்கெல்லாம் காரணம் பிராச்சி தான். பிராச்சி இந்த கிரேட் ஐடியாவை கொடுக்காம இருந்திருந்தா ரன்பீர் அங்க போய் கன்ஃபெஷன் கொடுக்காம இருந்திருப்பான். இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்திருக்காது. உன் ஒருத்தியால தான் ரன்பீர் அங்க போனா இப்போ எல்லா பிரச்சனையிலும் மாட்டிக்கிட்டான். இங்க பாரு, தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ எதுவா இருக்கட்டும், இது நடந்ததுக்கெல்லாம் காரணம் பிராச்சி தான். அவளை இப்படி திட்டி தீக்கிறதுனால எல்லாம் சரியாயிடுமா? எக்ஸாக்ட்லி. பாட்டி சொல்றது சரிதாம்மா. மாம், இட்ஸ் நாட் ஹர் ஃபால்ட். அவ மேல எந்த தப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த பிளானை பண்ண சொன்னது நான் தான். இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது நான் தான். மாயாவை கன்ஃபர்ஸ் பண்ண சொல்றதுக்காக நான் பண்ணேன். அவகிட்ட நான் ஹெல்ப் தான் கேட்டேன், அதையும் அவ பண்ணிட்டா. அவ்வளவுதான். தட்ஸ் இட். இட்ஸ் நாட் ஹர் ஃபால்ட். இவளோட சப்போர்ட் உனக்கு எதுக்கு? இவளோட ஐடியாஸ், இவளோட சப்போர்ட் உனக்கு எதுக்காக? எப்படியா இருந்தாலும் ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆக போகுது. ஒருவேளை அவளோட இடத்துல நீ இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? நான் உன்கிட்ட வந்து ஹெல்ப் பண்ணி கேட்டா நீ முடியாதுன்னு சொல்லிருப்பியா? எந்த ஒரு விஷயமே நடக்காத போது அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் சொல்லு? கமான்யா. ஓகே, எனஃப் எனஃப், தட்ஸ் எனஃப். இனிமே இந்த டாபிக்கை பத்தி நான் எதுவுமே கேட்க விரும்பல. ஓகே பிராச்சி, ப்ளீஸ் நீ ஆஃபீஸ் கிளம்பு. ரன்பீர் நீயும் போ, 2 பேரும் கிளம்புங்க. போங்க. கம், லெட்ஸ் கோ. இங்க பாரு பல்லு, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நேரா பழிய அந்த பொண்ணு மேலேயே போட்டுட்ட. பாட்டி, அது ஒண்ணும் பழி கிடையாது. ரியா கண்ணா, நாங்களும் வீடியோவை பார்த்தோம். வீடியோவை பார்க்கும்போது ரன்பீர் அதுல ரொம்ப கோவமா இருந்தான். கோபத்துல அவன் நிறைய விஷயங்களை மறந்துட்டான். அதனால எல்லாருமே அதை தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சரி, நடந்தது தப்பா இருக்கலாம், ஒத்துக்கலாம். ஆனா அதுக்கு காரணம் பிராச்சி தாங்கிறது, அவன் மேல மட்டும் பழி போடுறது எல்லாத்துக்கும் சரியாயிடுமா என்ன? அப்புறம் இங்க பாரு ரியா, பெட்டர் நீ ஒரு ரூமுக்கு போ. என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். ரொம்ப நன்றி என் பையன் கூடவே நிக்கிறதுக்கு. நான் எங்க அவன் கூட இருக்கேன், பட் நான் அவன் கூட இருப்பேன். ஆனா என்னால அவனுக்கு எதுவுமே பண்ண முடியலையா? ஐ அம் ஹெல்ப்லெஸ். அத பத்தி நீ எந்த கவலையும் படாத. நீ அவன் கூட இரு போதும்.
மத்தத நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். ரன்பீருக்கும் மாயாவுக்கும் கல்யாணத்தை நிச்சயம் நடத்த விட மாட்டோம். ட்ரஸ்ட் மீ. கம் ஆன், ஷேர் அப் நோ. இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. நான் என் பொண்ணுடைய மனசை நோகடிக்க விரும்பல. இன்னில இருந்து 3வது நாள் என்கேஜ்மெண்ட் கண்டிப்பா நடக்கும். மாயாவுக்கும் அப்புறம் மிஸ்டர் ரன்பீர் கோலிக்கும். நீ கேட்க மாட்டேன், நான் சொன்னா கேட்க மாட்டேன். நீ கேட்டிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிருக்க மாட்டேன். ஏன் இப்படி செய்ற ரன்பீர்? எவ்வளவு சண்டை போடுற என்கிட்ட. ஆனா இவ்வளவு நேரமா என்ன பார்க்க வரலையே. பெரிய மகான் ஆகணும்ன்ற ஆசை இருக்குல்ல உனக்கு. மகான் ஆகணும்னா நீ உன் வீட்டுல போயிரு, இங்க வேண்டாம். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரன்பீர் கிட்ட இருந்து ஒதுங்கி போயிடுன்னு. ஒதுங்கி போனா ஏன் கேட்க மாட்டேங்கிற? உன்னால ஏற்கனவே ரன்பீருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. அவனோட லைஃப் இன்னும் ஸ்பாயில் ஆக நான் விரும்பல. இதுக்கெல்லாம் காரணம் பிராச்சி தான். ஹலோ பிரச்சி, என்னோட கேபினுக்கு நீ கொஞ்சம் வர முடியுமா? எதுக்கு? ஏன்னா நான் தான் உன்னை கூப்பிடுறேன்ல. இல்ல, ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, இங்கிருந்தே செஞ்சிடறேன். எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஆக்சுவலி என்னோட கேபினுக்கு அந்த ஃபைல் தேவைப்படுது. அந்த பேங்க் ஆஃபீஸருக்கு கொடுக்க வேண்டிய ஃபைல், அதை எடுத்துட்டு வர முடியுமா? ஓகே. சில சமயங்கள்ல ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றா. மே ஐ கம் இன் சார்? யா, கம் இன் பிராச்சி. சார், இந்த ஃபைல் தான் பேங்க்ல கொடுக்க வேண்டிய ஃபைல். அத நான் பிராச்சியை தானே கையோட கொண்டு வர சொன்னேன். ஆனா அவங்க என்ன அனுப்பி வச்சாங்க? அவளா உன்னை அனுப்புனா? என்ன இது? இந்த ஃபைல தானே நீ கேட்ட? எனக்கும் அது தெரியுது. நான் உன்னை கொண்டு வர சொன்னா இல்ல அந்த பொண்ணை கொண்டு வர சொன்னா? ரன்பீர், அதனால என்ன? உனக்கு தேவை ஃபைல், அது நான் கொடுத்த என்ன, அவ கொடுத்த என்ன? நீ எதுக்காக இப்படி பிஹேவ் எனக்கு நிறைய பண்ற? வேலை இருக்கு ரன்பீர். பிராச்சி, பிராச்சி, நீ என்ன இக்னோர் பண்றியா? இல்ல ரன்பீர், ஐ அம் ஜஸ்ட் பிஸி. நீ பிஸியா இல்ல? நீ என்ன பாரு. ஒரு நிமிஷம். என்னாச்சு? யாராவது என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல நான் ஏதாவது சொன்னனா? ஏதாவது உன்னோட மனசை ஹர்ட் பண்ணிருக்கா? நீ ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற? இது வரைக்கும் என்னோட லைஃப்ல இருந்த ப்ராப்ளம்லாம் உன்னோட ப்ராப்ளம். இன்னைக்கே என்ன தெரியாத மாதிரி நடந்துக்கிற. இங்க பாரு பிரச்சி, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்காத. எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, நீ என்ன அவாய்ட் பண்ற, என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிற. ஏதாவது இருந்தா நேருக்கு நேர் சொல்லு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. எனக்கே இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியும். அபி ப்ளீஸ் போன் எடு. மாயாவை நாங்க நிச்சயமா ரன்பீருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்? ஒருவேளை நான் தான் ஏதாவது தப்பா நினைச்சு கண்டதையும் யோசிக்கிறேனோன்னு தெரியலையே. ஆனா ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் நினைக்கிறது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சைமனும் எடுக்க மாட்டேங்கிறான். அம்மா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல. இந்த ரியாவும் ஒரு பைத்தியம்தான். ஏன், என்னாச்சு? எவ்வளவு தப்பு தப்பா பேசுனா. அவ எதுக்காக பிராச்சி அந்த அளவுக்கு தப்பா பேசணும்? விட்டா அடிச்சிருப்பா போல இருக்கு. விஷயம் இல்லாம அவ எதுவுமே பேசலையே. இங்க பாருங்க மம்மி, அவ பிராச்சி அந்த மாயாவோட ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல ரெக்கார்ட் பண்ணா. அதை காட்டுறதுக்காக இங்க ஓடி வந்தா. ஆனா அந்த வீடியோல என்ன வந்துச்சு? அந்த வீடியோ மட்டும் யாராவது பாத்துருந்தாங்கன்னா ரன்பீர் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ரன்பீர் மேல எல்லா பழியும் வந்திருக்கும். மாயா கரெக்டானவளா இருக்கா, ஆனா ரன்பீர் தப்பானவன். அப்புறம் அந்த என்கேஜ்மெண்ட் டிராமா ரன்பீரை வச்சு கன்ஃபெஷன் பண்ண வச்சுட்டா. இப்ப ரன்பீர் மாட்டிக்கிட்டான்ல. மம்மி, பிராச்சி செஞ்ச தப்பதான் இப்போ ரியா சுட்டி காட்டியிருக்கா. அப்போ அது எப்படி தப்பா இருக்க முடியும்? எல்லா தப்பும் அந்த பிராச்சி மேல தானே. அவ அப்படி பண்ணிருக்க கூடாது. பாவம், அவ ரன்பீரை எப்படி காப்பாத்துறது, அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில எப்படி வர்றதுன்னு யோசிக்கிறா. பெரியவங்க நம்மளாலேயே எதுவும் பண்ண முடியல, சின்னவ அவ என்ன பண்ணுவா சொல்லுங்க? நான் யோசிச்சது சரிதான். இப்பதான் எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. பல்லவியோட மைண்ட்ல ரியாவையும் ரன்பீரையும் வச்சு என்ன யோசிக்கிறான்னு எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ இப்ப என்கிட்ட சொல்றல பிஸியா இருக்கேன்னு, இதெல்லாம் சுத்தமா பொய்யுன்னு. ஆமா, சாக்குதான். நீ சொல்றது உண்மைதான்.
அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட இருந்து விலகே இரு. உன்கிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா பிராச்சி? ஒருத்தர் இல்ல ரன்பீர், எல்லாரும் சொல்றாங்க. ரியா சொல்லும்போது நீயும் கூட இருந்தல்ல. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொன்னால. அவ சொன்னது சரிதான். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்னாலதான் இதெல்லாம் நீ நடந்துச்சு. ரியா சொன்னது இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டியா? பிராச்சி, ரியா சொன்னதுல எந்த உண்மையும் கிடையாது. உண்மை இருக்கு ரன்பீர், உண்மை இருக்கு. உண்மை என்னன்னா, அன்னைக்கு நான் உன்னை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா நீ இந்த பிரச்சனையில மாட்டிருக்கவே மாட்ட. மாயா குடும்பத்துல மாட்டிருக்க மாட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ப்ளீஸ், உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத ப்ளீஸ். என்னோட லைஃப்ல எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் நான் மட்டும்தான். ஒருவேளை நான் மாயா கிட்ட இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணாம இருந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கவே ஆயிருக்காது. மாயாவை நான் லவ் பண்ற மாதிரி அவகிட்ட பேசி நடிச்சேன்ல, அது என்னோட தப்பு, அது என்னோட பேட் லக். அதனாலதான் இவங்க கிட்ட உண்மையை சொல்ல முடியல. பட் யூ நோ வாட் பிராச்சி, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒண்ணுதான். அந்த ஒண்ணுதான் ரொம்ப நல்ல விஷயம். அது நீ நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல. உன்ன மாதிரி எனக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சிருக்கா. எஸ், ஐ வில் கோ டு யுவர் டாட். நீ என்னெல்லாம் தப்பு பண்ணனு அவர்கிட்ட ஒன்னொன்னு சொல்லிடுவேன். நீ ரன்பீர் மேல தேவையில்லாத பொய்யான கேஸ போட்டிருக்கேன்னு சொல்லிடுவேன். மாயா, உன்னோட ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இவ்ளோ காஸ்ட்லியான நெக்லஸ் உன்கிட்ட எப்படி வந்துச்சு? அது இது எனக்கு ரன்பீர் தான் கொடுத்தான். எங்க டேட்டிங் அப்ப. உங்க அப்பா ஒரு புத்திசாலின்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்கறத அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதான் இந்த கல்யாணத்துக்கே அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரோட பொண்ணோட சந்தோஷம் எதுல இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மாயா, ஐ லைக் யூ. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் that I am getting married to you. டாட் கல்யாண விஷயத்துல ரொம்ப கிளியர்டா இருக்காரு. பாருங்க, உங்களை பார்த்ததுமே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் எனக்கும் ரன்பீரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. சரிங்க, பாரு, சீக்கிரமா நீ ரெடி ஆயிட்டு வா. என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, உன்னோட லெஹங்காவை நான் இங்க வைக்கிறேன். மாம் ஒரே ஒரு நெக்லஸ் தான் பார்த்திருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இது கல்யாணம் மட்டும் இல்ல, ஒரு லாட்டரி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி நம்பர் கிடைச்சிருக்கு. இப்ப வெறும் கேஷ் கைக்கு வரணும். அப்புறம் இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். யாரும் தடுக்க முடியாது. ரியாவாலையும் பிராச்சியாலையும் முடியாது. அப்புறம் ரியா ரன்பீரை லவ் பண்றா. ஆனா ரன்பீர் இல்ல. ஆனா ரன்பீர் பிராச்சியெல்லாம் லவ் பண்றா. அதை விட கல்யாணத்துக்கு அப்புறம் ரன்பீரோட மைண்ட்ல இருந்து மனசுல இருந்து பிராச்சியோட பேரை சுத்தமா அழிச்சிருவேன். என்னோட லைஃப்ல ரொம்ப நிறைய தப்பான விஷயங்கள் தான் நடக்குது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீ என் கூட இருக்க. தயவு செஞ்சு அதை மட்டும் என்கிட்ட இருந்து பறிச்சிடாத. நீ என் கூட இருந்தினா தைரியம் எனக்கு கிடைக்குது. பிராச்சி, நீ எனக்கு நிறைய பண்ணிருக்க. நீ எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்க. உன்னால மட்டும்தான் நான் இன்னைக்கு முன்னாடி தைரியமா நின்னுட்டு இருக்கேன். என்னால ஃபேஸ் பண்ண முடியுது. நீயும் என் கூட இல்லாம போயிட்டீனா நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? உன்னை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். நீ என் கூடவே தான் இருக்கணும். நீ என் கிட்ட இருக்கணும். நீ என்னை விட்டு போயிட்டீனா நான் தனியா ஆயிடுவேன். யாராவது வாழ்றதுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு போயிடுவாங்களா? அது கொல்றதுக்கு சமம். என்னாலலாம் அதை ஃபேஸ் பண்ண முடியாது. நீ என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சேஃபா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். நீ என் கூட இருந்தீனா மாயா மட்டும் இல்ல, எல்லா ப்ராப்ளத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். லைஃப் ஃபுல்லா ஃபேஸ் பண்ணுவேன். ப்ளீஸ், நீ என் கூட இரு. நீ என்னோட கையை பிடிச்சி ப்ராமிஸ் பண்ணிருக்கல, இந்த ப்ராப்ளத்துல இருந்து என்னை காப்பாத்துவேன்னு. ப்ளீஸ் என்னோட கையை விட்டுறாத.
நாம ஐ எம் ஸோ சாரி. ஐ எம் சாரி. நான் கொஞ்சம் என்னையே மறந்துட்டேன். நோ ஐ எம் சாரி. நான் இப்படி பிஹேவ் பண்ணிருக்க கூடாது. ஐ எம் ரியலி சாரி. உனக்கு அந்த ஐடியாலாம் கிடையாது. நீ எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்க. ப்ளீஸ் என்னோட லைஃப்ல இருந்து போயிடாத ப்ளீஸ்.